என் வாழ்க்கை பயணம் vlogல இது நாள் 1. நேற்று வந்து நாள் 0 நியூ vlogன்னு தான் போட்டிருப்பேன். பேர் வந்து இன்றைக்கி தான் யோசிச்சிருக்கேன். அதனால தான் இன்றைக்கி வச்சேன். நேற்றை விட இன்றைக்கி உடல் நலம் ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியை சாப்பிட்டேன். காலையில் இட்லியை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்த்துட்டு ஃபோனில் சார்ஜ் இல்லைன்னு உடனே டிவிக்கு மாறிட்டேன். டேட் பாட்ஸோட வீடியோ தான் பார்த்துன்னு இருந்தேன். பேர் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லைன்னு தெரில. அதுக்கப்புறம் மாத்திரை போடுறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மாத்திரையை போட்டுட்டு லஞ்சுக்கு தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஒரே ஒரு முட்டை இருந்துச்சு. சரி எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம முட்டை தோசையவே போட்டுக்கலான்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன். அப்புறம் என்ன முட்டையை உடச்சி சால்ட்டு போட மறந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சால்ட்டை ஆட் பண்ணேன். தோசையை ஊற்றிட்டு தோசை மேலே முட்டையை ஊற்றிட்டு அப்போன்னு பார்த்து சைடில் ஒரே ஒரு குரல் கேட்டுச்சு, எனக்கும் ஒரு தோசை கொடுறான்ட்டு. அது என் அண்ணன் தான், ஆனால் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு முன்னாடியே ஒரு முட்டையை முழுங்கிட்டு தான் உக்காந்துருந்தான். லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4:30 மணிக்கு மேலே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சில பல கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஃபோன் வெடிக்கிற நிலைமை இருந்ததால் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். நைட்டு டின்னருக்கு தக்காளி சாதம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தா கரப்பாம்பூச்சிலாம் இருந்துச்சு. அதை எடுத்து போட்டு சாப்பிட்றான்னாங்க. அதை சாப்பிட முடியாமல் வச்சிட்டேன். அதோட இன்னைக்கான நாள் முடிஞ்சு. நாளைக்கு பார்க்கலாம்.